சார் ஒண்ணுமே செய்யல. ராத்திரி குழந்தைங்க தூங்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். யாரா? அவரதான். அடிச்சுட்டாயா மரியாதை இல்லாப்பா. ஏன் மொட்டை மாடியிலன்னு கேளுங்க. வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு. சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டு போய் அடிச்சுட்டு வந்தேன் நான். என் உதிருக்கு யார் எவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். தெய்வமே, வீர சிவாஜி மாதிரி போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கப்பா. உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்துறா. எனக்கு இப்ப இந்த வடிவேலு ஜோதி தான் ஞாபகம் வருது. அது என்னது அடி ஓகே. அது செவத்துல காலை வச்சு ஜம்ப் பண்ணி அடிக்கிறது. அது என்னடா துணியை பூரா உருவிக்கிட்டு அடிக்கிறா. பொம்பளை அடாவ அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறனா வீட்டுல வச்சு அடிக்கணும். என்ன ட்ரிக்கு? அதென்ன ராஸ்கல் மொட்டை மாடியில வச்சு அடிக்கிறது. இதுக்கு மேல அடிச்சுடா செத்துருவா. நல்லா நெஞ்சு பாருங்க. வளர்த்த காடா நெஞ்சில முட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லல. நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா. ஐயோ அதை வாயால சொல்ல முடியல. எங்கெங்கே விட்டு அடிக்கிறாளே. நம்ம வளர்த்து நம்மளே முட்ட வேண்டியதாகி போச்சு. இப்ப கைய முறுக்கிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா குத்து. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க. காரோட ஆர்சி புக் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு 40,000 ரூபாய்க்கு பொம்மை ஒண்ணு அந்த பசங்க சைஸ்ல. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. சரி, அதுக்காக கார அடமானம் வச்சு பொம்மை வாங்குறதெல்லாம் டூ மச் இல்லையா? ஆர்சி புக் தானே அடமானம் வச்சிருக்கான். அதை எப்படி மீட்டுடுவோம்ல? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிடுவல்ல. ஐயோ 40,000 ரூபாய்க்கு அது அடமானம் வச்சு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தப்ப அந்த பொம்மையை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அன்னைக்கு? உன்னை எங்க அடிச்சா சரி வராது. வெளியே வாடா, உன் கதையை முடிக்க. சொந்த வீடா வாடகை வீடா இருக்குது? இப்ப இருக்கிறது வாடகை வீடு. சொந்த வீட வித்துட்டாரு. மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. போய் சொல்றேன். போய் சொல்றாங்க. இல்ல சொந்த வீடு கட்டுறப்ப மொட்டை மாடி வச்சு கட்டுங்க. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன்.